திரு செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் 4 தாவேக்கக்காரங்களை கூட்டிட்டு போய் செங்கோட்டையன் அங்க அந்த சமாதியில போய் மரியாதை செலுத்தினப்ப உள்ளபடியே புரட்சி தலைவி நொந்து போய் சமாதியில திரும்பி படுத்திருப்பாங்க. ஏன் சார் 50 வருடம் வெறும் குள்ளம்பாளையம் செங்கோட்டையனா இருந்த உங்களுக்கு வாழ்வு தந்து வளம் தந்து அரசியலில் பேரும் புகழும் பெற்று புரட்சி தலைவர் காலம் தொட்டு அம்மா உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஏற்றமெல்லாம் தந்தவங்களுக்கு எதிராக அந்த கட்சியை உதறி தள்ளிட்டு வேறனே பிரச்சனையை கிளப்பி பொதுச் செயலாளருக்கு கெடு விதிச்சு கேடா போய் தான் திட்டமிட்டு இன்னொரு கட்சிக்கு போகணுங்கிறதுக்காக இவ்வளவு பண்ணிட்டு போய் அந்த அம்மா சமாதியில நின்று இவர் கும்பிடுறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய மன தைரியம் அவருக்கு இருந்திருக்கணும். எப்படி 2021 தேர்தலில் திமுகவிற்காக தயாரிக்கப்பட்ட ஆளவந்தான்கிற புரியாத பாஷையில பேசுற ஆழ்வார்பேட்டை ஆண்டவரை தயாரிச்சு அவர் ஒரு எதிரி மாதிரி காமிச்சு அவரு வந்து டிவிலாம் பார்த்துட்டு ரிமோட்டை போட்டு உடைச்சு என்ன முடிவு பண்ணிட்டீங்களா, யாருக்கு ஓட்டு போடுறது முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் ஒரு டயலாக் விட்டு கடைசியில ஒட்டுமொத்தமா அவர் கட்சியில இருக்கிற 4 பேர்த்த ஒரு டாடா ஏஸ்ல ஏத்திட்டு போனா பாதி வண்டி காலியா கொண்டு போய் அறிவாலயத்துல வண்டியோட சேர்த்து அடமானம் வச்சு எம்பி சீட்டு பிச்சை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த மாதிரி 2026 தேர்தலுக்காக திமுகவால் தயாரிக்கப்பட்ட கமல் 2.0 தான் என்ன திரு செங்கோட்டையன் விஷயத்தில் நடந்தது அப்படின்னா, அண்ணே 9 முறை நீங்க வந்து ஏற்கனவே இங்க வேட்பாளரா இருந்துட்டீங்க, உங்க அங்கு பங்காளிங்க சொந்தக்காரங்களையே நிர்வாகிகளா போட்டுட்டீங்க, கட்சி நம்மளெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறோம்னா புதிய நிர்வாகிகளை நான் நியமிக்கிறேன், அதனால தவறா எடுத்துக்காதீங்கன்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு அங்க நிர்வாகிகளை மாத்துறப்ப அப்ப நமக்கு சீட்டு கிடைக்காது, நம்ம சொந்தக்காரங்க பதவியெல்லாம் போயிடுச்சுங்கிற விரக்தியில நமக்கு ஜூனியர் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிற மன விரக்தியில அவரா சும்மா போறதுக்கு காரணம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக நான் அதிமுக ஒன்றிணைக்கிறேன்னு சும்மா ஒரு கபட வேஷம் போட்டுக்கிட்டு அவர் இன்னைக்கு ரூட் மேப் பாய் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அதிமுக அம்மாவோட பயணத்துக்கு ரூட் மேப் போட்டு கொடுத்தாரு. போனவரு கொஞ்சம் முன்னாடியே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போய் கரூர்ல ரூட் மேப் போட்டு கொடுத்திருந்தாருன்னா ஒரு 41 பேர் அநியாயமா செத்து போயிருக்க மாட்டாங்களே, அதையாவது குறைஞ்சபட்சம் தவிர்த்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், திரும்ப அம்மாவோட சமாதி பக்கம் போயிடாதீங்க. நேத்தே நீங்க போனப்ப அம்மா திரும்பி படுத்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு உள்ளம்பாளையம் செங்கோட்டையனா இருந்த உங்களுக்கு இவ்வளவு பெரிய புகழையும் மரியாதையும் கொடுத்த அம்மாவுக்கு முதுகுல குத்திட்டு அந்த கட்சிக்கு துரோகத்தை பண்ணிட்டு அம்மா சமாதியிலே போய் கும்பிடுற இந்த மாபெரும் துரோகத்தினரோட பண்ணாதீங்க. இது அதிமுக தொண்டர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டாங்க. இந்த போட்டிங்கிறது நீங்க இன்னும் எழுதி வச்சுக்க, டிசம்பருக்கு அப்புறம் இப்பயே அந்த மாற்றம் தெரியுது. பழனிசாமி வேண்டும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டாலின் ஒளிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமா அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் கட்சியிலேயே ஒரு ட்விஸ்ட் ஆகும். இத நீங்க பொறுத்திருந்து பாருங்க. என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த அதுக்கு கீழே விட்டு அந்த விசிலடிச்சா கொஞ்சம் எல்லாம் தலைவா அப்படின்னு பால் பாரிட்டு பீச்சி அடிச்சுட்டு ரோட்ல திரியறதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அந்த புள்ளிக்கரசு விட்டுருங்க. ஒரு 30 வயதுக்கு மேல உள்ளவங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் விஜய் நல்லவர் தான், வல்லவர் தான், ஆனா திமுகவையும் ஸ்டாலினையும் வீழ்த்த முடியுமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்து இல்ல வீழ்த்த முடியக்கூடிய சக்தி உள்ளது அதிமுக தானே. விஜய் ஃபேன்ஸ் அந்த கட்சியில் உள்ளவங்களே ஒரு 20-30% நிச்சயமா. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அதிமுக ஆதரவாளர் சேலம் மணிகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. நல்ல சிவா, வணக்கம். தாவேக்காவுல செங்கோட்டையன் அவர்கள் விஜய் முன்னிலையில இணைஞ்சாங்க. இணைந்த அடுத்த நிமிடமே பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா சமாதிகளுக்கு சென்று வந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முந்தைய நிலையில புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை தாவேக்கா தரப்பில இருந்து விஜய் உள்ளிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே முன்னிலைப்படுத்தல. செங்கோட்டையன் வந்த பிறகுதான் ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையனுடைய பாக்கெட்ல இந்த நிமிடம் வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருக்கிறது. அவருடைய கோபிசெட்டிப்பாளையம் அலுவலகத்திலையும் அதிமுகவுடைய பேனர் மாற்றப்பட்டு தாவேக்காவுக்கு வைக்கப்பட்ட பேனர்லையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. தாவேக்கா என்ன நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க, இதை எப்படி புரிந்து கொள்வது சார்? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நேற்று மாலை தான் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் இதை பத்தி நான் பேசினேன். நல்ல வேலை உங்க ரியல் ஒன் நேயர்களுக்கு அதை நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. அதாவது விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அரைச்சு ஒரு கொள்கை அப்படின்னு சொல்றாரு. ஈவேராவும் காமராஜரும் எப்படி அவங்க 2 பேரும் வெவ்வேறு சித்தாந்தங்களை உடையவங்க, எக்ஸ்ட்ரீம் லெப்ட்.
இவரு திராவிடம்னு பேசினாரு, சுதந்திரத்தை எதிர்த்தாரு, வெள்ளைக்கார துறைகளே எங்களை நீங்களே ஆட்சி செய்யணும், எங்களை விட்டு போயிடாதீங்கன்னு முழுக்க முழுக்க பெரியார் பேசுறது ஒரு வேறு விதமான ஒரு பிரிவினை தூண்டக்கூடிய ஒரு வாதம். அப்படிங்கிறப்ப கர்ம வீரர் காமராஜர் தன்னுடைய கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் தேசியத்திற்காகவும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காகவும் வாழ்ந்த ஒரு மாபெரும் கர்ம வீரரையும் போய் நீங்க பக்கத்துல வச்சு அரசியல் கடையில வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க வியாபாரத்துக்காக விஜய் பண்றது. இதுல என்ன அப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை வந்து மாநாட்டுல போட்டுக்கிட்டாரு, எல்லாம் பண்ணினார். ஆனா மேடம் ஜெயலலிதாவை மட்டும் எதுவும் அவங்க டச் பண்ணாம ஜெயலலிதாவை பத்தி எதுவுமே ஒரு புகழ் பாடாம இருந்தாங்க. என்ன காரணம்னா திமுக போட்ட வழக்கின் காரணமா அம்மாவுக்கு வந்து ஒரு அந்த ஊழல் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க சிறை செல்ல ஒரு நேர்ந்ததுன்னு. இப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் 4 தாவேக்கக்காரங்களை கூட்டிட்டு போய் செங்கோட்டையன் அங்க அந்த சமாதியில போய் மரியாதை செலுத்தினப்ப உள்ளபடியே புரட்சி தலைவி நொந்து போய் சமாதியில திரும்பி படுத்திருப்பாங்க. ஏன் சார் 50 வருடம் வெறும் குள்ளம்பாளையம் செங்கோட்டையனா இருந்த உங்களுக்கு வாழ்வு தந்து வளம் தந்து அரசியலில் பேரும் புகழும் பெற்று புரட்சி தலைவர் காலம் தொட்டு அம்மா உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஏற்றமெல்லாம் தந்தவங்களுக்கு எதிராக அந்த கட்சியை உதறி தள்ளிட்டு வேறனே பிரச்சனையை கிளப்பி பொதுச் செயலாளருக்கு கெடு விதிச்சு கேடா போய் தான் திட்டமிட்டு இன்னொரு கட்சிக்கு போகணுங்கிறதுக்காக இவ்வளவும் பண்ணிட்டு போய் அந்த அம்மா சமாதியில நின்று இவர் கும்பிடுறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய மன தைரியம் அவருக்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயங்க. அப்ப நான் தாவேக்காவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இத்தனை நாள் நீங்க வந்து ஜெயலலிதா அம்மாவை நீங்க எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம மாண்பும் கொடுக்காம இருந்தீங்க. நேத்து உங்க புஷி ஆனந்தா புரூஸ்லி ஆனந்தா அவரெல்லாம் போய் அங்க அஞ்சலி செலுத்துறீங்கன்னா அப்ப நீங்க அம்மாவை ஒரு தலைவராக எப்படி நீங்க கர்ம வீரர் காமராஜரைய அம்பேத்கரை ஈவேராவை மத்த சுதந்திர போராட்ட தியாகி இவங்களெல்லாம் வச்சிருக்கீங்களா அந்த வழியில நீங்க புரட்சி தலைவி ஏத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அப்படி ஏத்துக்கல அப்படின்னா ஓட்டு பிச்சுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம். ஓட்டு வாங்குறதுக்கு எப்படி காமராஜர் படத்தையும் ஒரு பக்கம் பயன்படுத்திக்குவோம், ஈவேராவையும் ஒரு பக்கம் ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து அப்படின்னு. அது முதல்ல ஒரு அடிப்படையில கொள்கை இல்லாத கட்சிங்க. தாவேக்காவுக்கு என்ன கொள்கை? 99.9% அது திமுகவோட ஒரு அப்படியே காப்பிங்க. அது மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம், மாநில சுயாட்சி பேசுவோம், டீலிமிட்டேஷன் அது வருதுன்னு அவங்க எப்படி பூச்சாண்டி காட்டுறாங்களோ அதுக்கு இது பண்ணுவோம், நீட் தேர்வை எதிர்ப்போம். கிட்டத்தட்ட திமுக எந்த வழியில எல்லாம் ஒரு மாநில சுயாட்சிங்கிற பேர்ல மாநில நன்மைங்கிற பேர்ல பிரிவினைவாதத்தை தூண்டுதோ அதே தாங்க இவருடைய கொள்கை. இந்த நீட்டை வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊதி ஊதி பெருசாக்கி போய் அந்த பிண அரசியல பண்ணவர் ஜோசப் விஜய். சோ நான் கேக்குறேன், அசல் இருக்கிற ஒரிஜினல் இருக்கிறப்ப எதுக்கு இந்த காப்பிக்கு ஓட்டு போடுவாங்க? திமுக கொள்கையை தான் இவர் பிரதிபலிக்கிறார். நான் இன்னும் இதுக்கு ஒருபடி மேல போய் சொல்றேன். எப்படி 2021 தேர்தலில் திமுகவிற்காக தயாரிக்கப்பட்ட ஆள வந்தான்ங்கிற புரியாத பாஷையில பேசுற ஆழ்வார்பேட்டை ஆண்டவரை தயாரிச்சு அவர் ஒரு எதிரி மாதிரி காமிச்சு அவரு வந்து டிவி எல்லாம் பார்த்துட்டு ரிமோட்டை போட்டு உடைச்சு என்ன முடிவு பண்ணிட்டீங்களா, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் ஒரு டயலாக் விட்டு கடைசியில ஒட்டுமொத்தமா ஒரு கட்சியில இருக்கிற 4 பேர்த்த ஒரு டாடா ஏஸ்ல ஏத்திட்டு போனா பாதி வண்டி காலியா கொண்டு போய் அறிவாலயத்துல வண்டியோட சேர்த்து அடமானம் வச்சு எம்பி சீட்டு பிச்சை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த மாதிரி 2026 தேர்தலுக்காக திமுகவால் தயாரிக்கப்பட்ட கமல் 2.0 தான் ஜோசப் விஜய் அப்படிங்கறது அவர் அரசியலுக்கு வந்த முதல் நாள் முதல் நான் இந்த விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒண்ணு பிடிக்க போய் இது வேற விதமா ஆயிப்போச்சு அப்படின்னு திமுகவுக்கு போற அச்சம் வந்துருச்சு. அண்ணா திமுக ஓட்டுகளை பிளக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக விஜய் நாம தூண்டி விட்டு கட்சி ஆரம்பிக்க வச்சு நீ இல்லப்பா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உனக்கு ரெட் ஜெயண்ட் மூவி இருக்குது, சன் பிக்சர்ஸ் இருக்குது, உனக்கு வருஷம் 2 படம் தரோம் அப்படின்னு ஒப்பந்தம் எல்லாம் போட்டு கடைசியில நீங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேஸ் ஏஜென்சி பெட்ரோல் பங்க் எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்காக ஒதுக்கி இருப்பாங்க. பெரும் தாழ்த்தப்பட்டவங்க எங்க அந்த காலத்துல இப்ப 20 லட்சம் 30 லட்சம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், யாராவது செல்வந்தர் அவங்க பேர்ல ஒரு லைசன்ஸ் எடுத்துட்டு பினாமியா மாசம் ஒரு 2000 3000 கொடுத்துட்டு இவங்க நடத்துவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு நாம தானே இதுக்கு ஓனர் அப்படின்னு அவனுக்கு ஒரு துணிச்சல் வரும். அந்த மாதிரி விஜய்க்கு அந்த கூட்டத்தை இதெல்லாம் பார்த்த உடனே அவரு நம்ம ஒரு தலைவர் ஆகலான்னு அவர்கிட்ட வந்த மாற்றம் ஒண்ணு. நாம அதிமுக ஓட்ட தானே விஜய் பிளப்பாருன்னு நினைச்சு அனுப்புனா ஆனா அவர் நம்ப தலையிலேயே கை வைக்கிறாங்கறதுனாலதான் திமுக கிட்ட இந்த பதற்றம். நான் இப்பயும் சொல்றேங்க, அவர் நிச்சயமா திமுகவால் தயாரிக்கப்பட்ட 2.0 கமல் தான் விஜய். அப்படிங்கிறப்ப செங்கோட்டையன் வச்சு அவங்க இப்போ அவரு ஒரு அரசியல் முகத்துல 2 நாளா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெர்செப்ஷனல் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பார்த்தா ஏதோ அதிமுக ஒரு கலகலத்து போச்சுங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுது. நான் இதுல எந்த இதுவும் இல்லாம நடுநிலையோடு சமநிலையோடு பேசுறேன். அந்த தொகுதியில் அவர் ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்றவர். அந்த செல்வாக்கும் 9 முறை வென்ற செங்கோட்டையன் அப்படின்னா
ரெட்டலை அப்படிங்கிற அந்த மந்திர எழுத்து, அதனால வெற்றி பெற்றவர். அவர் போனதுனால ஒரு இழப்பு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அது அந்த தொகுதியை தாண்டி இல்லை, நான் சொல்ல வர்றது அவர் ஒரு அப்படியே ஏகோபித்து கன்னியாகுமரியில இருந்து திருவள்ளூர் வரைக்கும் அறியப்பட்ட தலைவர்கள் அறியும். ஆனா தொண்டர்கள்ட்ட ஒரு நேரடி இது இல்லாதவர். அவரு பாத்தீங்கன்னா பேரு பெத்த பேர் அப்படிம்பாங்க, செங்கோட்டையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வசீகரமான பேச்சோ இல்ல ஒரு கட்சியை கட்டமைக்கிற திறமையோ இல்லாதவர். அந்த தொகுதிக்குள்ள தன்னைத்தானே சுருக்கி கொண்டு 9 முறை அவரை ஜெயிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ரெட்டலைங்கிறது ஒரு காரணம். அதாவதுங்க, நான் இப்படி திருப்பி கேட்கிறேன். இவராவது பாத்தீங்க அப்படின்னா புரட்சி தலைவர் காலத்துல ஒரு கீழ்நிலையில சாதாரண கிளை செயலாளர் தான் ஆரம்பிச்சார். ஆனா புரட்சி தலைவரோட மந்திரி சபையில கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் மரியாதைக்குரிய சேலத்தை சேர்ந்த திரு பொன்னையன் அவர்கள். அன்னைக்கு மந்திரியாவே இருந்தாரு. இவரை விட அதிகமான உயரத்தையும் ஆதரவாளர்களையும் பெற்றவர். இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை ஏத்துக்கிட்டு அவர் அதிமுக தொடர்றார். ஒரு வாதத்துக்கு பேச்சு கேட்கிறேன். நாளைக்கு திடீர்னு ஒரு ரிவல்ட் பண்ணிட்டு அதிமுக விட்டு போனாருன்னா என்ன அதிமுக கலகலத்து போயிடுமா? என்ன காரணம்னா ஜெனரேஷன் மாறிடுச்சு, புதிய தலைமைகள் வந்துட்டாங்க. திரு வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகள் இங்க வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாம் ஓல்டு ரிட்டையர் கண்டிஷன்ல இருக்கிற ஜெனரல்ஸ். தங்களுடைய அந்த மரியாதையை காப்பாத்திக்கிறது கடைசி வரைக்கும் அந்த கட்சியில எந்த கட்சியால் பேரும் புகழும் பணமும் செல்வமும் வளமும் எல்லாம் பெற்றிருந்தோமோ அந்த கட்சிக்கு ஒரு ஆலோசகர்களா இருந்து கடைசி வரைக்கும் அந்த கட்சிக்காக பணியாற்றினாங்கன்னா தான் எங்க உண்மையான ஒரு லாயலிஸ்டுங்க. ஆனா என்ன திரு செங்கோட்டையன் விஷயத்தில் நடந்தது அப்படின்னா, அண்ணே 9 முறை நீங்க ஏற்கனவே இங்க வேட்பாளராக இருந்துட்டீங்க, உங்க அங்கு பங்காளிங்க சொந்தக்காரங்களையே நிர்வாகிகளா போட்டுட்டீங்க, கட்சி நம்மளெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறோம்னா புதிய நிர்வாகிகளை நான் நியமிக்கிறேன், அதனால தவறா எடுத்துக்காதீங்கன்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு அங்க நிர்வாகிகளை மாத்துறப்ப அப்ப நமக்கு சீட்டு கிடைக்காது, நம்ம சொந்தக்காரனுங்க பதவியெல்லாம் போயிடுச்சுங்கிற விரக்தியில நமக்கு ஜூனியர் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிற விரக்தியில அவரா சும்மா போறதுக்கு காரணம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக நான் அதிமுக ஒன்றிணைக்கிறேன்னு சும்மா ஒரு கபட வேஷம் போட்டுக்கிட்டு அவர் இன்னைக்கு தாவேகாவுக்கு போயிருக்கிறார். 2 பேர் பிட்டிங் போட்டாங்க. திமுக ஒரு பிட்டிங் போட்டுச்சு, தாவேகா அதாவது ஒரு பிட்டிங் போட்டுச்சுதான். நேற்று நான் சொன்னேன், அறிவாலயத்துக்கு சுடுகாட்டுக்கு போலாமா இல்ல பாத்தீங்கன்னா பனையூர் இடுகாட்டுக்கு போலாமா அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியில அவர் பனையூர் இடுகாட்டுக்கு போயிருக்கிறாரு. போன இடத்துல அவர் சிறப்பா செயல்படுத்தோம். எனக்கு என்னன்னா ரூட் மேப் பாய் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அதிமுகவில் அம்மாவோட பயணத்துக்குலாம் ரூட் மேப் போட்டு கொடுத்தாரு. போனவரு கொஞ்சம் முன்னாடியே ஒரு 2 மாசம் முன்னாடி போய் கரூர்ல ரூட் மேப் போட்டு கொடுத்திருந்தாருன்னா ஒரு 41 பேர் அநியாயமா செத்து போயிருக்க மாட்டாங்களே. அதையாவது குறைஞ்சபட்சம் தவிர்த்திருக்கலாம். மரியாதைக்குரிய திரு பழக்கருப்பியா இன்றும் அரசியல்வாதிகள்ல நேர்மையானவரா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு துக்ளக் ஆண்டு விழாவில் ஒரு வார்த்தை சொன்னாரு, கெட்டு போவதற்கு கிளவியாகும் வரை காத்திருப்பானேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அப்பயே போயிருக்கலாம். அவருடைய அரசியல் இறுதி அந்திம காலத்தில் அவரு விஜயை நோக்கி புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்கன்னு சொன்ன வாயே புரட்சி தமிழர் வாழ்கன்னு சொல்ல மறுத்து ஈகோல நீங்க அந்த பக்கம் போய் சேர்ந்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய இருப்பை காமிச்சுக்கிறதுக்கு குள்ளம்பாளையம் செங்கோட்டையனா இருந்தவர் இன்னைக்கு கே.ஏ. செங்கோட்டையனா, இப்ப புதுசா அவருக்கு பேர் வச்சிருக்கிறோம் ஓஏபி செங்கோட்டையன், ஓல்டு ஏஜ் பென்ஷன் செங்கோட்டையனா அங்க மாறி போய் இருக்கிறாரு. சந்தோஷம், மகிழ்ச்சி. அவருக்கு அங்கேயாவது நீடிச்சு நிலைச்சு இருக்கட்டும், அந்த தலைமைக்காவது விசுவாசமா இருக்கட்டும். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், திரும்ப அம்மாவோட சமாதி பக்கம் போயிடாதீங்க. நேத்தே நீங்க போனப்ப அம்மா திரும்பி படுத்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு உள்ளம்பாளையம் செங்கோட்டையனா இருந்த உங்களுக்கு இவ்வளவு பெரிய புகழையும் மரியாதையும் கொடுத்த அம்மாவுக்கு முதுகுல குத்திட்டு அந்த கட்சிக்கு துரோகத்தை பண்ணிட்டு அம்மா சமாதியிலே போய் கும்பிடுற இந்த மாபெரும் துரோகத்தினரோட பண்ணாதீங்க. இது அதிமுக தொண்டர்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் சார் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா கூட வெளிப்படையாகவே பேசுறாங்க, திமுகவுக்கும் அப்ப தாவேக்காவுக்கும் இடையில தான் போட்டி, அதிமுக வாக்குகள் முழுவதுமாக தாவேக்கா பக்கம் வந்து விட்டன, அங்க நடக்கக்கூடிய மோதல் மூலமாக தாவேக்காவுக்கு வந்து விட்டது அப்படின்னு கூட ஒரு மீட்டிங்ல பேசுறாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களுடைய வருகைக்கு பிறகு முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில இருக்கக்கூடியவர்கள், வெளியில ஓரங்கட்டப்பட்டவர்கள், இவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலை அஜெண்டாவில் ஒரு நரேட்டிவ்ல செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட முற்பட்டு இருக்கிறாரா சார்? அது எல்லாருமே பண்றதுதானே சார். ஒரு கட்சியில இருந்து எல்லாம் அனுபவிச்சு ஒரு கட்சிக்கு போனீங்கன்னா இருந்த கட்சியை காட்டி கொடுக்குற அந்த 420 வேலை எல்லாமே பண்ணுவாங்கல்ல. அது செங்கோட்டையின் குழந்தை முகம் படைத்த கொலைகாரர் அந்த வேலையை பண்ணுவாரு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அதாவது இதெல்லாம் ஒரு 2 நாள் சலசலப்பு. சாயந்தரம் 7 to 9க்கு ஒரு 3 நாளைக்கு டிவியில விவாத பொருளா வச்சு எங்களை மாதிரி ஆளுக்கு போய் கத்திக்கிட்டு இருப்போம். ஒரு 4 நாளைக்கு பேப்பர்ல தலைப்பு செய்தியா வரும். இவ்வளவுதான் இதுக்கு வேல்யூ. நடக்க போற 2026 தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த
கொடுங்கோலன் ஸ்டாலின் வேண்டுமா, ஏழரை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா அப்படிங்கிறது தான் சார் தேர்தல். இது ரெண்டும் தான் முக்கியமா நிக்கிறப்ப, அதாவது ஒரு 100 மீட்டர் ரேஸ் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர் ஜெயிப்பாரான்னு 1 and 2 நடுவுல ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு 14 வயசு பையன் அந்த இதுல நின்றுட்டு இருந்தானா கிரவுண்ட்ல எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான். அவங்க சும்மா என்ன பண்றாங்க, எங்களுக்கும் திமுகவுக்கு தானே ஒரு பெர்செப்ஷனை செட் பண்றாங்க. ஏதோ அதிமுக காலத்திலேயே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. இந்த போட்டிங்கிறது நீங்க இன்னும் எழுதி வச்சுக்க, டிசம்பருக்கு அப்புறம் இப்பயே அது இந்த மாற்றம் தெரியுது. பழனிசாமி வேண்டும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஸ்டாலின் ஒளிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் கட்சியிலேயே ஒரு ட்விஸ்ட் ஆகும். இத நீங்க பொறுத்திருந்து பாருங்க. என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த அதுக்கு கீழே விட்டு அந்த விசிலடிச்சா கொஞ்சம் எல்லாம் தலைவா அப்படின்னு பால் பாக்கெட்டை பீச்சி அடிச்சுக்கிட்டு ரோட்ல திரியறதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் அந்த புலிகரசு விட்டுருங்க. ஒரு 30 வயதுக்கு மேல உள்ளவங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தலைவர் விஜய் நல்லவர் தான், வல்லவர் தான், ஆனா திமுகவையும் ஸ்டாலினையும் வீழ்த்த முடியுமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்து, இல்ல வீழ்த்த முடியக்கூடிய சக்தி உள்ளது அதிமுக தானே. விஜயோட ஃபேன்ஸ் அந்த கட்சியில் உள்ளவங்களே ஒரு 20-30% நிச்சயமா அதிமுக நோக்கி ஓட்டு போடுவாங்க. அந்த ஜென்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது அவருக்கு ஒரு 10-12% ஓட்டு வாங்கக்கூடியது நிலைமையில அவர் இருக்கிறார். இவர் செங்கோட்டையன் போனதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பலம். ஏன்னா ஆள் இல்லாத ஊருக்கு ரிட்டையர்ட் ஆன தாசில்தார் போய் இது பண்ணார், பஞ்சாயத்து பண்ணாருங்கிற மாதிரி அங்க ஒரு பெரிய தலை காமிச்சுக்கிறதுக்கு இந்த கல்யாணம் எல்லாம் நடக்குதுன்னா சில பேரை போய் வருந்தி பத்திரிக்கை வச்சு அழைப்பாங்க. எதுக்குன்னா ஒரு துண்டெல்லாம் போட்டு ஜபர்தஸ்தா முதல் வயசுல உட்காந்தாரா, யாரோ பெரியவர் வந்திருக்கிறாரா அப்படின்னு பாக்குறதுக்கு, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோ பிடிச்சிங் நல்லா இருக்குங்களா, அந்த மாதிரி செங்கோட்டையன் போயிருக்கிறாரு. அவர் எல்லாமே இங்க கத்துக்கிட்டது, இங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அங்க சொல்லுவாரு. அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. நீங்க அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை கேளுங்க, எப்படி இந்த இதுக்கு முன்னாடி சேர்ந்தார அதை எப்ப பார்த்தாலும் அப்படி டென்ஷனா இவர் பக்கத்திலேயே பன்னீர்செல்வம் பக்கத்துல நின்று இருப்பாரு மனோஜ் பாண்டி. இப்ப அவரை பத்தி ஏதாவது பேச்சு இருக்குதா? இந்த மைத்ரேங்கிறவரு பாஜகவுல இருந்துட்டு அதிமுகவுல எல்லா பதவியும் 11 வருஷம் மக்களையே சந்திக்காம பின்னாடி இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பாஜகவுக்கு முதுகுல குத்திட்டு அதிமுகவுக்கு முதுகுல குத்திட்டு பிறப்பால் ஒரு பிராமணன் போய் இன்னைக்கு திமுகவில் சேர்ந்தது. அவரை பத்தி ஏதாவது செய்தி இருக்குதா? எனக்கு தெரிஞ்சுங்க, அவரால் அவங்க வீட்டுக்கு கூட பிரயோஜனம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி. அவரை எப்படி போய் அம்மா இப்படி ஒரு தவறான நபரை போய் தேர்ந்தெடுத்து அவருக்கு 12 வருஷம் கிட்டத்தட்ட 14 வருஷம் அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதனால இது ஒரு 4 நாள் செய்திங்க. அதை தாண்டி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஓரளவுக்கு இழப்பு இருக்கத்தான் செய்யும். ஒரு 9 முறை எம்எல்ஏ வந்தார். அதை நிச்சயமா அதிமுக கடுமையா உழைச்சி, எனக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சொல்லுவாங்க ஆலமரம் விழுந்ததுன்னா ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தும். ராஜீவ்காந்தி கிட்ட இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது சீக்கியர்கள் எல்லாம் சுட்டு கொண்டாங்க, சீக்கியர்களை வெட்டி கொண்டாங்க. கேட்டப்ப ஒரு பெரிய ஆலமரம் சாய்ந்தால் நிலம் அதிரத்தான் செய்யும் அப்படின்னாங்க. அதிர்தோ இல்லையோ, ஆலமரம் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய புது செடிகள் துளிர்க்கலாங்க. இதாங்க அறிவியல். என்ன காரணம், ஆலமரம் படர்ந்து இருந்தா அதுக்கு கீழே எந்த செடியும் வளர முடியாது. நீங்க சசிகலா நீக்கப்பட்ட போதோ, ஓபிஎஸ் நீக்கப்பட்ட போதோ, இல்ல தினகரன் நீக்கப்பட்ட போதோ பாத்தீங்க அப்படின்னா யாரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடல. ஆனா செங்கோட்டையன் கட்சி விட்டு நீக்கப்பட்ட போது கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடிச்சு ஒளிஞ்சா நரகாசுரன் அப்படின்னு எல்லாம் தீபாவளியா கொண்டாடினாங்க. இதுதான் அவருக்குள்ள பேர். தோப்பு வெங்கடாஜலத்தை அனுப்புனாரு, பண்புக்கும் மரியாதைக்கும் பெயர் பெற்ற முத்துசாமி வெளியே அனுப்புனாரு. இந்த மாதிரி பல பேர் அங்க வளர விடாம இருந்தாரு. இது போதும், நீங்க ஆண்டது, அடுத்த தலைமுறைக்கு வழி விடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுதான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நிச்சயமா இந்த நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வாழ்க, ஜெயஹிந்த்.